2026ல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எந்த ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த ஒரு பேட்சே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போதும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதான் டிஎன்பிஎஸ்சி சூப்பர் ஸ்டார் பேட்ச். இந்த பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோ, டெஸ்ட் சீரீஸ், பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், லாங்குவேஜில் பொதுத்தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும். நம்ம குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 இது போக நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம், ஏஓ, ஜேடிஓ, ஏஇ, ஹச்ஓ இந்த மாதிரி எக்ஸாமும் படிப்பீங்க. ஸோ அதுக்கான ஜிஎஸும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேம் இதே சிலபஸ் தான். அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பேட்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா இன்னும் அதை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி டாப்பர் சீரீஸோடைய ஒரு சீரீஸ் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கையும் நம்ம தனித்தனி லெசனாக பிரித்து மொத்தம் நமக்கு சமச்சீர் புக்கில் 130 இம்பார்ட்டன்ட் லெசன் உண்டு. நம்ம அந்த 130 லெசனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த டைம் இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கான எல்லா லெசனுக்கும் தனித்தனி டெஸ்ட் உண்டு. ஸோ டாப்பர் சீரீஸில் நம்ம ஒரு 130 முக்கியமான லெசன் மட்டும் தான் கொடுத்தோம். இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஜிஎஸில் 220 லெசன். அப்போ கம்ப்ளீட்டாக எல்லா லெசனும் சிலபஸில் இருக்க எல்லா லெசனும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சில் உங்களுக்கு கவர் ஆயிடும். முதல்ல நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரு சீரீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இருக்கும், ஆப்டிடியூட், ரீசனிங், லாங்குவேஜில் பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஜிஎஸ்க்கு தனித்தனியாக லெசன் வைஸாக டெஸ்ட் இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட 220 லெசன் டெஸ்ட்டு, தனித்தனியாக ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு டெஸ்ட்டு. அப்படி நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் படித்து முடிச்சிடலாம். நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்கிறதும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி டெஸ்ட்டை மட்டும் படிக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு லைன் பை லைனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் லாங்குவேஜில் ஜென்ரல் இங்கிலீஷ், பொதுத்தமிழ் ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100 டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம டாபிக் வைஸாக அவுட் ஆஃப் சோர்ஸில் எதெல்லாம் கேட்பாங்களோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நம்ம இது போக வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டேட்டாவை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம இந்த டெய்லி டாஸ்க் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். நம்ம அந்த டெய்லி டாஸ்க்கை இப்போ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சூப்பர் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சமச்சீர் புக் கம்ப்ளீட்டாக, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாமே குவிஸாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குவிஸை மட்டும் அட்டன் பண்ணி அந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸு, சமச்சீர் புக் கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே குவிஸை மட்டும் அட்டன் பண்ணி படிச்சிடலாம். உங்களுக்கு அதில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 கொஸ்டின் மேலே நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் தமிழில் படிப்பீங்க, ஒரு சில பேர் இங்கிலீஷில் படிப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயும் இருக்குமோ அதே மாதிரி இந்த சீரீஸில் நம்ம கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக கொடுத்துருப்போம். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது போக உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் அப்படிங்கிறனால பொது தமிழ் டெஸ்ட்டு, ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு சில பேர் நீங்கள் குரூப் 2, குரூப் 2Aல ஜிஎஸும் பொது தமிழும் எடுப்பீங்க. ஒரு சில பேர் ஜிஎஸும் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுப்பீங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா கிளாஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம டெஸ்ட் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ பொது தமிழுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும். ஜிஎஸ் ஆப்டிடியூடுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ ஜிஎஸும் பொது தமிழும் படிக்கிங்க அப்படின்னா அந்த ரெண்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் இந்த ரெண்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். ஏன்னா இப்போ குரூப் 4 படிக்கவும் கட்டாயமாக பொது தமிழ் தான் படிக்கணும் குரூப் 4க்கு. அப்போ நீங்கள் குரூப் 2, குரூப் 2Aல ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா
இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதனால் எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆயிரும். நீங்கள் தனித்தனியாக எது தேவையோ எதுனாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட நாள் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. முதல்ல நம்ம வந்து ஜிஎஸ்க்கான பிளான் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஜிஎஸ்ஸை சிலபஸ் வைஸாக அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக வந்து பிரிச்சுருப்போம். ஸோ நம்ம முன்னால் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிங்கிள் டாப்பிக்கு ஓவரால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. நம்ம இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த டாப்பிக்கு சமச்சீர் புக்கில் 6லேருந்து 12th வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து டாப்பர் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான 2 லெசன் அப்படி மட்டும் கொடுத்தோம். ஆனால் இப்போ இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சில் நம்ம சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா லெசனும் கொடுத்துருக்கோம். அதனால தான் 220 லெசனுக்கு மேலே வந்து போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th மூணுலேயும் ஒவ்வொரு லெசனும் படிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இதை சார்ந்த வீடியோ வந்து கொடுத்துருவோம். வீடியோ அதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் தமிழ்லேயும் கொடுப்போம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் இதை சார்ந்த நோட்ஸு, ஸோ வீடியோ சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த 10th லெசன் டெஸ்ட்டை நீங்கள் தனியாக வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 11th நீங்கள் தனியாக வந்து அட்டன் பண்ணலாம், 12th தனியாக வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து முன்னால் இந்த 3 லெசனையும் சேர்த்து படிச்சுட்டு ஒரே டாபிக் டெஸ்ட்டாக எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து 10ஆம் கிளாஸை படிச்சுட்டு 11th 12th வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து விட்டுருவீங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு லெசனை படிச்சுட்டு இன்னொரு லெசனை வந்து விட்டுருவீங்க, டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்படி நீங்கள் தனித்தனியாக படிச்சிருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எதையுமே மிஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கேட்க முடியுமோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து கொஸ்டினை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து சமச்சீர் புக்கு ஒரு சில பேருக்கு வந்து படிக்க டைம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸை பார்த்துட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே சமச்சீர் புக்கை படித்ததுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து சொல்யூஷன் அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு கொஸ்டின்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஃபேக்ட்டு 10 டேட்டா இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சயின்ஸில் லைட் அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்கிங்க. ஸோ முன்னால் நீங்கள் வந்து மொத்தம் வந்து படிச்சிருப்பீங்க. மொத்தமாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸாக படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இதில் உங்களுக்கு தனித்தனியாக லெசன் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 7th லைட் வந்து இருக்குது, 8th லைட் வந்து இருக்குது, 9th வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முதல்ல 7th வந்து படிப்பீங்க, படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 8th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 7th படித்த ஒரு நாலேஜ் இருக்கும், அதிலே பேசிக் ஃபுல்லாக வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ 8th பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்டோட கன்வியூஷன் தான் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 6th 12th வரைக்கும் 6ஆம் கிளாஸில் நமக்கு வந்து பேசிக்காக இருக்கும், அப்படி தானே. அடுத்து 7ஆம் கிளாஸில் அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், 8ஆம் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிப்படியாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக 10th படிக்கும்போது நீங்கள் வந்து கஷ்டமே இல்லாமல் வந்து படிச்சிருவீங்க. இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெசனாக படிக்கும் போது ஒவ்வொரு லெசனை தாண்டும் போது இப்போ நீங்கள் 7th முடிச்சுட்டு 8th படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 7th நிறைய வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ 8th அடிஷ்னலாக கொஞ்சம் டேட்டா தான் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மறுபடியும் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அகைன் 9th வந்து படிப்பீங்க. ஸோ நீங்கள் 9th படிக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து லைட் டாப்பிக்கை 7th படிச்சிருப்பீங்க, 8th படித்து 2 டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க. அப்படி நீங்கள் 9th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து 3rd டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 10th. ஸோ 10th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 7th 8th 9th இதை ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிங்க. அந்த கான்செப்டெல்லாம் சேர்த்தா பார்த்தோம் அப்படின்னா 10th கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் 10th கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக படிச்சிடலாம். சேம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 10th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி 7th 8th 9th படிச்சதுனால 10th நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். 4ஆம் டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த கான்செப்ட்லாம் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸில் இருக்கிற எல்லா லெசனும் இது எல்லாமே உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிடும். அடுத்தது இந்த டெய்லி டாஸ்க் மெமரி பூஸ்டர் குவிஸ் இதோட கான்செப்ட் நான் வந்து பார்க்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சில ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டே வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஆர்டிக்கல் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்து இருக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 120 ஆர்டிக்கலை தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே வந்து இருக்காங்க.
நம்ம இந்த 120 ஆர்டிக்கலையும் சேர்த்து ஒரு குவிஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம், டெய்லி டாஸ்க் ஆர்டிக்கல் அப்படிங்கிற நேமில். அதை நீங்கள் வந்து ஒரு டைம் அட்டன் பண்ணும்போது இந்த 120ல் ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 10க்குமே ஆன்சர் தெரியாது. நீங்களாக வந்து சும்மா ஏடிசி ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருவீங்க. சப்மிட் கொடுத்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா 10க்கான ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஆர்டிக்கல் 14 என்ன, ஆர்டிக்கல் 51 என்ன, ஆர்டிக்கல் 110 என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்துருவீங்க. இப்போது அதே கொஸ்டினை உங்களை வந்து மறுபடியும் ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 10ல் 2ஆவது ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? ஸோ வந்து ஒரு சில பேருக்கு 4, 6, 8 கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் நம்ம குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2ஆவது ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் மறுபடியும் ரீடேக் வந்து பண்ணுறீங்க. அப்போ அகைன் நீங்கள் ரீடேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த 2 அப்படிங்கிறது ஒரு 4ஆவது ஞாபகம் இருக்கும். 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து குவிஸாக, ஸோ டேட்டாவை அடிக்கடி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இதில் மொத்தமாக ஒரு 10 டெய்லி டாஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஆர்டிக்கலுக்கு தனியாக, இயருக்கு தனியாக, அதுக்கப்புறம் யூனிட் 5, 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்கு தனியாக. நம்ம சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் லீடர் ஒரு 13 பேருக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. காந்தி, நேரு, அம்பேத்கர், அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், இந்த மாதிரி ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. இவங்கள சார்ந்த கொஸ்டினும் எப்போதுமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்கள மட்டும் ஈஸியாக அவங்களோட முக்கியமான ஃபேக்ட்டு, அவங்களோட பயோகிராஃபி இதை நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஓகே, அதுபோக நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ஆர்டிக்கல் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 66 என்ன. ஸோ ஆர்டிக்கல் 66 நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் குவிஸாக வந்து பார்க்கிங்க. ஸோ ஆர்டிக்கல் 66 பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இதை பற்றினது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணும்போது இது வந்து பார்க்கிங்க ஆர்டிக்கல் 66 என்ன. இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் அகைன் பார்க்கும்போது ஆர்டிக்கல் 66 பிரசிடெண்ட்டோ வைஸ் பிரசிடெண்ட்டோ வந்தது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தோம்னா ஞாபகம் வந்துடும். அப்போ நீங்கள் அப்போ கூட பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ வந்து ஆர்டிக்கல் 66 பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் வருமா இல்லை வந்து வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் வருமா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து அகைன் வந்து ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம்னா 3rd டைம் ஸ்ட்ராங்காக பார்த்துருவீங்க. ஸோ இது வந்து நமக்கு பிரசிடெண்ட்டா இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆர்டிக்கல் 66. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து குவிஸாக நிறைய டைம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆகிடுதா, ஆர்டிக்கல் 66 வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் பற்றினது இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரியே நீங்கள் வந்து எல்லா டேட்டாவும் பார்த்தோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணாமல் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி குவிஸை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கான்செப்ட்லாம் கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜுக்கான, ஸோ வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுக்குமே பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ வந்து கிராமருக்கு, இலக்கணத்துக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உரைநடை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட டெய்லி டாஸ்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜோடு சேர்த்து ஒரு 13 டாஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா முக்கியமான டேட்டாவையும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து குவிஸை அட்டன் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க் எல்லாமே வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான். ஸோ நீங்கள் ரீடேக் கொடுத்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரீவியஸாக கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் மெயினாக அவங்களோட ஃபீட்பேக்கில் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸாக இன்னொரு டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டேட்டா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதான இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதே கான்செப்டில் லைன் பை லைனாக சமச்சீர் புக்கில் இருக்க எல்லாமே, ஸோ வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சிலபஸ் நல்லா இருக்கும். அது போக வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின், இப்போ வந்து அவுட் ஆஃப் புக்கில் வந்து நிறைய வந்து கேட்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இதெல்லாம் சேர்த்து வந்து சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி புதுசாக இன்னொன்று நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 1000 ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் இந்த சூப்பர் டாஸ்க் செட் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து மொத்தத்தில் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதிலே வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வரைக்குமே ஒரு 1,00,000 கொஸ்டின் மேலே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு சமச்சீர் புக்கை ரீட் பண்ணும்போது வந்து போர் அடிக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்க ஜஸ்ட் இதை வந்து குவிஸை அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே இதிலே உங்களுக்கு வந்து சமச்சீர் புக்குக்கு ஈக்குவலாக நம்ம வந்து எல்லா கரண்டையும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நம்ம வந்து இப்போ இந்த சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
அடுத்து நம்ம இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சில் லாங்குவேஜில் முதல்ல பொதுத்தமிழ் பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பொதுத்தமிழ் நமக்கு நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸாக படிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டாபிக் வைஸாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக வந்து இருக்கும். நம்ம வந்து இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ, பிடிஎஃப் மெட்டீரியல் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருவோம். ஓகே. ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் சோர்ஸும் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை சார்ந்த மெட்டீரியல் அதுவும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அப்படிங்கிறது இந்த மாதிரி டாபிக் வைஸாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக பொதுத்தமிழ் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த பொது தமிழ்லேயே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டெய்லி டாஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து இலக்கணத்துக்கு தனியாக, அவுட் ஆஃப் சோர்ஸ் தனியாக, உரைநடை, துணைப்பாடம் எல்லாத்துக்குமான டெய்லி டாஸ்க் உங்களுக்கு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 95க்கு மேலே வந்து வாங்கிடலாம். அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ். குரூப் 2 ஏல நீங்கள் வந்து பொது தமிழும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம அந்த ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். நம்ம இதுக்கான கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸும் ஸோ வந்து உங்களுக்கு போயம் வைஸாக எல்லா வீடியோஸும் இருக்கும், ப்ரோஸ்க்கான எல்லா வீடியோஸும் இருக்கும், கிராமருக்கான எல்லா வீடியோஸும் இருக்கும். அதுபோல் இதுக்கான சமச்சீர் மெட்டீரியல், இதுக்கான நோட்ஸ் மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுக்கான டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம தனித்தனியாக போயம் வைஸ் டெஸ்ட்டு, ப்ரோஸ் வைஸ் டெஸ்ட்டு, கிராமர் டெஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 100லேருந்து 150 டெஸ்ட்டுக்கு மேலே ரிவிஷன்லாம் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ பொது தமிழ்லேயும் அதே மாதிரி தான். நம்ம இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு அழகு வாரியாக, அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 100லேருந்து 150 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் சேம் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ வந்து கிராமருக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து போயம் ப்ரோஸ்க்கு தனியாக, இதில் வந்து வெக்காபுலரி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அதிக கொஸ்டின் கேட்காங்க. ஸோ அந்த வெக்காபுலரிக்கான டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் வந்து இருக்கும். சூப்பர் ஸ்டார் பேட்சோட டெஸ்ட் 1 நவம்பர் 20 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி இப்போருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி படிக்கிறதுக்கான வீடியோ, பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் ஸ்டடி பிளான் பிடிஎஃப்பும் நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். வீடியோ, பிடிஎஃப் எல்லாமே அப்படி தான். உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட நாள் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அது மாதிரி வந்து இதில் வந்து உங்களுக்கு நவம்பர் 20 பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் ஜிஎஸ் டெஸ்ட்டு, லாங்குவேஜ் டெஸ்ட்டு ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பேட்சும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ முதல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 20 வந்து இருக்கும். ஓகே. உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 799. ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆப்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா மொதல் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி சூப்பர் ஸ்டார் பேட்ச் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணோன்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். ஃபுல் ஸ்டடி பிளான், ஸோ ஆல் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் தனித்தனியாக கொடுத்துருப்போம். பிடிஎஃப், வீடியோ இந்த மாதிரி எல்லாமே இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.